இன்றைக்கி தண்ணீர் தரல, எல்லாமே நமக்கு ஒரு சவாலாக மற்ற மாநிலங்கள் விளங்கும்போது எந்த தேசத்துக்கு நீங்கள் தண்ணீர் தேடி போவீங்க? தண்ணீர் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு பொருளாதார வசதி இருந்தாலும் உங்களுக்கு அது 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதே மாதிரி மக்கள் இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே நாம் புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். அடுத்த விருது நம்பிக்கை மனிதருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு பூவுலகின் நண்பர்கள் குழுவில் இருந்து சுந்தரராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோடு சேர்த்து நம்ம 90s கிட்ஸோடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். டிவியில் இவர் வந்தாலே கைத்தட்டல் பறக்கும். வானிலை அறிக்கை ரமணன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். இவர்களோடு சேர்த்து இந்த விருதை வழங்குவதற்காக கிராஃப்ட் பெர்ஃபெக்ட் வைரஸ் அண்டாத ஆரோக்கியமான ஆர்கானிக் பயிர்களுக்கு அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நேரத்துல இவர்களிடமிருந்து அந்த விருதை பெறப்போவர் யார், அந்த நம்பிக்கை மனிதர் யார் அப்படிங்கறத ஏவியில பார்க்கலாம். தடமிழந்த ஒரு நதியை மீட்டு நிலத்தை குளிர்வித்த சூழலியல் போராளி. குருடி மலையில் தொடங்கி 50 கிலோமீட்டர் நிலப்பரப்பை வளப்படுத்திய கௌசிகா நதி காலப்போக்கில் கழிவுநீர் குட்டையானது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வராஜ் உருவாக்கிய கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பு ஆக்கிரமிப்பு, கனிமவள சுரண்டல் தகர்த்து நதியின் பாதையை மீட்டது. அரசு, மக்கள், தனியார் நிறுவனங்கள் பங்களிப்போடு செல்வராஜ் நடத்திய மீட்பு இயக்கம் கௌசிகா நதியின் பாதையில் இருந்த 21 நீர்நிலைகளை மீட்டது. நீர் தேங்கும் வகையில் நதியின் போக்கில் 15 தடுப்பணைகளை கட்டினார். அதன் கரைகள் நெடுக 30,000த்திற்கும் மேற்பட்ட செடிகளை நட்டு பசுமையாக்கினார். உள்ளூர் மக்களுக்கு நதியின் தேவையை உணர்த்தினார். 30 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த ஏரிகள் இந்த பசுமை மனிதரால் இப்போது தழும்பி நிற்கின்றன. செப்பனிடப்பட்ட நீர்நிலைகளில் 40 கோடி லிட்டர் தண்ணீர் சேர்ந்திருப்பது கண்கூடு. காலநிலை குலைந்து வரும் இந்த நேரத்தில் நீராதாரங்களை மீட்டு காக்கும் இந்த பச்சைய மனிதனின் செயலை போற்றுகிறது ஆனந்த விகடன். மக்களை எத்தனையோ மீட்பர்கள் இருக்கிறார்கள். இந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய மீட்பர், காலத்தின் தேவை, நதி மீட்பர் கௌசிகா நதி செல்வராஜ் அவர்களை அரகம் நிறைந்த கரவொலியோடு மேடை கிடைக்கும். விருதாளரின் விருப்பப்படி அவருடைய டீமையும் மேடை கூப்பிடுறாங்க. வேகமா மேடைக்கு வந்துடலாம். ஜீவ நதிகள் எல்லாம் கூவ நதிகளாக வறண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோவை கௌசிகா நதியை மீட்ட குழுவினர் இவர்கள் சேர்ந்து சாமானியர்கள் ஒரு நதியை மீட்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறது விகடன். வாழ்த்துக்கள் செல்வராஜ் சார், இது உங்களுக்கான தருணம். செல்வராஜ் சார், சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும். நமக்கு இப்போ தண்ணீரின் தேவை இப்போ தெரியுது. நாம் ஒவ்வொரு டைம்லேயும் நாம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு, நமக்கு தண்ணீர் தேவை தெரியும் போது மட்டும் அதை பற்றி பேசிட்டு அடுத்த தண்ணீர் வரும்போது அதை பற்றி கடந்து போகிற விஷயம் இங்கே தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. எங்கள் டீமுக்கு எங்களுக்கெல்லாம் என்னென்னா மனசில் நாம் ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி பயணிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தண்ணீர் அகதிகளாக நாம் வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நீங்கள் வேறு மாநிலங்களுக்கு போகும்போது இன்றைக்கி தண்ணீர் தரல, எல்லாமே நமக்கு ஒரு சவாலாக மற்ற மாநிலங்கள் விளங்கும்போது எந்த தேசத்துக்கு நீங்கள் தண்ணீர் தேடி போவீங்க?
அதை உணர்ந்து தான் நாங்கள்லாம் தண்ணீர் மனிதர்களாக மாறி ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களை தொலைச்சி தண்ணீருக்காக போராடிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எப்பப்போ வந்து தண்ணீர் வந்தாலும் வராவிட்டாலும் தண்ணீரை நோக்கி தண்ணீரை சேமிப்பதை நோக்கி ஒவ்வொரு துளி தண்ணீரையும் சேமிக்கும் ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம தமிழகம் இருக்குது. இதை உணர்ந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா தண்ணீர் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு பொருளாதார வசதி இருந்தாலும் உங்களுக்கு அது 10 பைசா பிரயோஜனம் இல்லை. தண்ணீர் அகதிகளாக வெளியே போகிறதையும் மட்டும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். எங்கே போக முடியுங்கிறதையும் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி யோசனை பண்ணும்போது கடைநிலையில் இருக்கிற நாம ஒழுக்கமாக நல்ல முறையில் ஒவ்வொரு இடங்கள்லையுமே நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே தண்ணீரை காப்பாற்றுற கடமையில் ஒவ்வொருத்தரும் ஈடுபடணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எமக்களித்த விருதாக நான் நினைக்கல. ஏன்னா இது மிகப்பெரிய குழுனுடைய முயற்சியாக தான் பார்க்குறோம். இந்த நேரத்தில் வந்து விகடனுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் தனியாக பயணிக்கல, ஊடக நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விகடனை பொறுத்தளவு நிறைய எக்ஸ்போசர் எங்களது ஒவ்வொரு குழுவை பற்றியும் ஒவ்வொரு ஸ்டோரி போட்டிருக்காங்க விகடன். அதே மாதிரி கனிம வள கொள்ளை எங்களுக்கு நீராதார இடங்கள்லாம் எங்கெங்கே சவால்கள் இருக்கோ அங்கே தைரியமாக இறங்கி விகடன் நிருபர்களெல்லாம் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்வை தருது. இந்த விருதில் விகடனும் பங்களிக்கிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே அந்த தண்ணீரை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். தண்ணீர் இல்லாத போது மட்டும் யோசனை பண்ணாமல் இருக்கும்போதும் பாருங்கள். கண்டிப்பாக நீர்நிலைகளை தயவு செஞ்சு குப்பை கூலங்களாக மாற்றாதீங்க. மனசாட்சியோடு கொஞ்சம் செயல்பட்டு அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. நீங்கள் காப்பாற்ற வரலினாலும் அந்த நீர்நிலைகளில் தயவு செஞ்சு குப்பை ஓட்டாதீங்க. இதை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. செல்வராஜ் ஐயா, நதியை மீட்கிறது அப்படிங்கிறது சொல்லும் போது ரொம்ப எளிமையா இருக்கலாம். அதுவும் அழிவின் விளிம்புல இருந்து ஒரு நதியை மீட்டு இருக்கீங்க. ரொம்ப சவால் நிறைஞ்ச ஒரு விஷயம். நீங்க சந்திச்சதுலயே மிகப்பெரிய ஒரு சவால்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்லுங்க. சவால்கள்ங்கிறது நாம் ஒரு விருப்பத்தோடு ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டோம்னா எதுவுமே சவால் கிடையாதுங்க. நாம் இதை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் நகர்றோம். அப்படி நகரும்போது எந்த விஷயமே சவால் இல்லை. எங்களுக்கு அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதே மாதிரி மக்கள் இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே நாம் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த புரிந்துணர்வை அரசியல்வாதிகள் மத்தியிலே ஆகட்டும், அரசு அதிகாரிகள் மத்தியிலே ஆகட்டும், இல்லை மக்கள் மத்தியிலே ஆகட்டும், சரியான விதத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிரமத்தை எடுத்துகிட்டு போய் இந்த மூணையும் நம்ம கரெக்டாக அலையன் பண்ணோம்னா இது மிகப்பெரிய எளிதான விஷயமாக்கு. ஆனால் நதியை மீட்டெடுக்கும் போது மிகப்பெரிய சவால்கள் இருந்தே தீரும். ஏன்னா நதிங்கிறது ஒரு நதியை பற்றி பேர் மற்றதுக இருந்தது எல்லாமே வரும். இது நதியாக இல்லை கழிவுநீர் கால்வாயாங்க கூட கேட்டிருக்காங்க. அதிலிருந்து மாற்றோன்னா நம்ம வரலாற்று ஆய்வுகள் நிறையா பண்ணி கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் முதலையே இல்லைங்குவாங்க. ஆனால் முதலை உண்ட பாலகர் வரலாறு ஒன்று கோயில்களெல்லாம் இருக்குது. நான் சமயம் சார்ந்து பேசலை. ஆனால் அந்த வரலாற்றுக்கு ஆவணத்துக்கு முதலைப்பல் அந்த இடத்துல கிடைச்சது நம்ம கோயம்புத்தூர் மியூசியத்தில் அரசு வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆவணங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு நதி இருக்குது, நீர்நிலை இருக்குது அப்படின்னு மக்களிடத்துலையுமே மற்றவர்கள் அரசு அதிகாரிகள் இடத்துலையும் அரசுகிட்டம் கொண்டு போய் சேர்த்தனோம்னா அதற்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு நடக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்த இடங்களில் தண்ணீர் கொண்டு வரணும்னு இதுக்காக 3 தலைமுறை போராடி கடைசியாக அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் நமது கௌசியா நதிக்கும் சேர்த்து நிறையா பாடுபட்டிருக்காங்க. நம்ம குழுவில் சாகும் வரைக்கும் கூட அந்த நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமான ஒரு விஷயம். வெற்றி அவர்கள் இருக்கார் பாருங்க, இவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு நீர்நிலைக்காக. சபாஷ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். விருது ஒன்றுதான், ஆனால் அந்த விருதுக்கு நீங்கள் அத்தனை பேருமே தகுதியானவர்கள். இன்னும் பல நதிகளை நீங்கள் மீட்க எங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் அண்ட் சட்டைகள், லக்ஷ்மி செராமிக்ஸ் இந்தியா, சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro.